வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, ஹோலியிலிருந்து வந்து நம்ம எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. ஸோ அது ஒரு மயான அமைதியாவே போயிட்டுருக்கு மக்களே! ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல லேட் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் செஷன் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் அடுத்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு அ புரோக்கரேஜ் ஃபிர்ம்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ மேபி வீடியோக்கள் குறைவுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு மக்களே. ஏன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் செஷன்ஸ் நெறைய எடுக்க போறோம். ஆல்ரெடி ஆஃப்லைன் செஷன்ஸ் நெறையா போய்க்கிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, நம்மளும் அவங்களோட கொலாப் பண்ணி வந்து ஒரு ஆஃப்லைன் செஷன் கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி இருக்கோம் அடுத்த மாசத்துலருந்து. மேபி இனிமே பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் கம்மியாகறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வாரத்துக்கு ரெகுலரா போடுற வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதர் தென் தட் வீடியோ கொஞ்சம் கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத மார்க்கெட்ல பார்த்துரலாம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூஸ பத்தி பார்த்துரலாம் மக்களே. என்ன அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட நார்மல் லெவல்ஸ்க்காகவே போக ஆரம்பிச்சலாம். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மக்களே, புதுசா வந்து கிரியேட் ஆன சப்போர்ட்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் தான் புதுசா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேற எதுலயுமே வந்து புதுசா சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ஸுமே கிரியேட் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த 22,504 அப்படிங்கிறது புதுசா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மத்தபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வியாழக்கிழமை ஒண்ணும் பெருசா மொமெண்டம் இல்ல. ஸோ கொஞ்சம் ஏத்துற மாரி ஏத்திட்டு அங்கருந்து நல்லா இறக்கி விட்டுட்டாங்க. பட் ஆனா இப்போதைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்டின்னா, நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கு. அது மட்டும் தெளிவா தெரிகிறது. ஸோ ஏன் அந்த கேப் அப் அப்டின்னா, யுஎஸ் மார்க்கெட்ல நல்லா பாசிட்டிவா குளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். அதே மாரி கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங்க தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதுதான் மக்களே. இன்ட்ராடே வந்து என்னைக்குமே காம்ப்ளக்ஸா தான் இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த காம்ப்ளக்ஸ் வந்து யாருனாலயும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஸோ அத தான் நான் இன்னைக்கும் விரும்புகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் மக்களே. ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப காம்ப்ளக்ஸா தான் இருக்கு. நியர்பைல எல்லா இடத்துலயுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கசகசன்னு வந்து லோட் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு மக்களே. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு குழப்பமா தான் இருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு கேப் அப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எங்கேருந்து திரும்ப ரிவர்சல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் மக்களே. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா ஒரு 3 ஷேர் ரெக்கமெண்டேஷன் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைக்கு தான் நியர்பை ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன் 873, 862. ஸோ நம்ம குடுத்த ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 7% வரைக்கும் மூவ் குடுத்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 797 பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. இது ஒரு நாள்ல உடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா ஸ்பைக் அதிகமா இருக்கும் இந்த ஷேர பொறுத்தளவு. ஸோ அடுத்தது வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து நம்ம குடுத்திருந்தது தான். ஸோ பக்காவா ஒரு சைட்வேஸ் நகர்த்திட்டு இருக்காங்க. பெருசா மொமெண்டம் இல்ல. நியர்பை இது எடுத்திருந்தாலும் நமக்கு 1% 1.5% லாஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போலோ டயர்ஸ் வந்து பொறுமை இல்லாதவர்கள் வந்து கண்டிப்பா இந்த பொசிஷன வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். நான் அததான் சொல்லியிருக்கேன் எங்க டீம்லயும். ஸோ பொறுமை இல்லைன்னா அப்போலோ டயர்ஸ் ஏன்னா ஹை வெயிட்டேஜ் அது இல்லாம மார்க்கெட் கேபிடலைசேஷன் வேற அதிகம். ஸோ அதனால இந்த ஷேர வந்து கண்டிப்பா ஒரு லாங் டெர்முக்கு இந்த நேரத்தில வந்து கரெக்ட்டா பர்ச்சேஸ் பண்ற டைம் தான் என்னைய பொறுத்தளவு. ஸோ ஒரு நல்ல ஷேரு. ஸோ ஆனா ட்ரெண்ட் ஆகறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனா ட்ரெண்ட் புடிச்சாங்கன்னா பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 591 வந்து ஆக்சுவலா இப்போதைக்கு குடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலேருந்து ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு. ஃப்ரைடேவே மோஸ்ட்லி வந்த நியூஸ் தான் அது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலா ஒரு பிளான்ட் ஒண்ணு போட போறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஷேர்ல வந்து புல்லிஷா இருக்கோம். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் இந்த ஷேருக்கு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து என்னோட ரேஞ்ச ரீச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தளவு ட்ரெண்ட் இப்போதைக்கு கிரீன் சிக்னல் தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் மக்களே நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட முடிஞ்சது மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்விங் பக்கம் போய் ஒரு பார்வை பார்த்துடலாம் மக்களே. மந்த்லி ஸ்விங்ல பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து சேஞ்சஸே கிடையாது. ஸோ எல்லா மெத்தேடுமே பார்த்தீங்கன்னா, ஒரே பேஸ் பண்ணி தான் இருக்கும். புதுசா வந்து எங்கேயுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட்டே கிடையாது. ஸோ மந்த்லி ஸ்விங் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, பல மாதங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ பல மாதங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம லெவல்ஸ்க்காக ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் மக்களே, எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மந்த்லி ஸ்விங்கோட லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ இதுதான் ஆக்சுவல் மந்த்லி ஸ்விங். ஸோ நல்ல கேப் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கா தான் இது இருக்கும்.
ஸோ இதான் மந்த்லி ஸ்விங்கோட லெவல்ஸ். நோட் பண்றவங்க தாராளமா நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த லிங்க் ஷேர் பண்ணிருவேன். ஸோ அவங்க வந்து வரைஞ்சுக்கிறது நல்லது. ஸோ எப்பவுமே அதான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி மக்களே. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஓஐ பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாரி ஏரியால எப்படி என்ட்ரி போடணும், இந்த மாரி ஏரியால எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கிளாஸ் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் சினாரியோ மக்களே. கூடிய விரைவில் நம்ம வந்து இன்னொரு சேனலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் அப்டேட் பண்றோம். அவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாரி கிளாஸ் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பார்ப்போம் அவங்க ஃபியூச்சரோட ஆக்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேஜரா பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நம்ம ஆஃப்லைன் செஷன்ஸ் நெறைய கண்டக்ட் பண்ண போறோம். கோர்ஸ் ரிலேட்டடா ஆஃப்லைன் கண்டக்ட்ஸ் நெறையா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அது எங்க, ஏது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஒரு 1ஆம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் அப்ளை அ அப்டேட் பண்ணிர்றேன் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்பலாம் ட்ரெண்ட் லைன்லாம் நான் பெருசா ஆக்சஸே பண்றதே கிடையாது. ஏன் பண்றது இல்ல அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தாராளமா ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரூஃப் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ எத்தன பேர் வந்து நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.